Together we achieve victory over heart failure. Namaste all. I am Dr. G. Selvarani, cardiologist, மதுரை. நான் மதுரையிலே கார்டியாலஜிஸ்டாக இருந்து வருகிறேன். என் பெயர் டாக்டர் செல்வராணி. இப்பொழுது ஹார்ட் ஃபெயிலியர் எப்படி வருகிறது, எதனால் வருகிறது, அதற்குரிய அறிகுறிகள் என்ன, அதை எப்படி சரி செய்வது என்கிறதை பற்றி நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹார்ட் ஃபெயிலியர் என்பது ஒருவருடைய இருதயத்திலுடைய அந்த பம்ப் பண்ணக்கூடிய அளவு அவனுடைய தேவைக்கு குறைவாக இருப்பது, நடந்தால் மூச்சு வாங்குவது போல இருப்பது, உடம்பின் தேவைகளை சந்திக்க முடியாமல் இருப்பது, இதைத்தான் ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்லுகிறோம். இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அதில் முதலாவது மாரடைப்பு, அதாவது இதயத்துக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டமானது குறைவதால் ஏற்படுவது, மற்றும் வால்வு பிரச்சனைகள், வால்விலோ சுருக்கமோ அல்லது லீக்கேஜோ இருக்கும்போது வருகிறது. அடுத்ததாக இதய தசை நார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பலவீனம் அடைந்து ஏற்படுகிற ஹார்ட் ஃபெயிலியர். அடுத்ததாக காற்றை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு, அதுல கூட நோய் வரலாம். ஸோ இப்படி பல்வேறு காரணங்களினாலே ஹார்ட் ஃபெயிலியர் வருகிறது. ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் ஃபெயிலியர் திடீரென்று மோசமாகலாம். அதற்கு காரணம் ஆங்காங்கே ஏற்படுகிற கிருமி தொற்றுகள் மற்றும் இரத்த சோகை மற்றும் பெண்களாக இருப்பதனால் தைராய்டு பிரச்சனைகள் மற்றும் அவர்களுக்கு இருக்கிற பிற நோய்களினாலே இது அதிகமா வரலாம். மேலும் இந்த இதய பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பிற நோய்களான இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், உடல் பருமன், கெட்ட கொழுப்பு மற்றும் அதிக மன அழுத்தம், தூக்கமின்மை போன்றவை இருக்கின்றன. இவைகளால் இந்த தொந்தரவுகள் மிகவும் அதிகமாகும் என்று நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இதனுடைய அறிகுறிகளை பார்த்தோம் என்றால், நமக்கு 4 அறைகள் உள்ளன. இடது பக்கம் இடது ஆறுக்கில் இடது வென்ட்ரிக்கிள், வலது பக்கம் வலது ஆறுக்கில் வலது வென்ட்ரிக்கிள் என்று. இந்த இடது பக்கத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகளினாலே மூச்சு வாங்குதல் மட்டுமே ஏற்படும், படபடப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. வலது பக்கம் வலது ஆறுக்கில் வலது வென்ட்ரிக்கிள் அவர்களுக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் கழுத்திலே நரம்பு புடைத்திருக்கும், வயிறு உப்புசமாக, உணவு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம், காலிலே வீக்கம் ஏற்படலாம். இவை அனைத்துமே இருந்தால் அதற்கு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்வோம். மொத்தமாகவே இருதயம் பலவீனம் அடைந்து விட்டது என்று நாம் சொல்லலாம். சரி, இருதயம் பலவீனம் அடைந்து விட்டது என்பதை இரத்த பரிசோதனை, நீர் பரிசோதனை, இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகளை ஒவ்வொரு நோய்க்கு தக்கவாறு மேற்கொண்டு கண்டுபிடித்த பின்னால் அவற்றை எப்படி சரி செய்வது, அதற்கு ஒரு 3 வகைகள் உள்ளன. ஒன்று, நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அடுத்ததாக நான் பார்மகாலஜிக்கல் மெத்தட், மருந்து அல்லாத முறைகள். அடுத்ததாக பார்மகாலஜிக்கல் மெத்தட், மருந்துகளை பயன்படுத்துகிற மெத்தட். அதுல இந்த நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது என்பது நம்முடைய உணவு பழக்க வழக்கம், தூக்கம், நம்முடைய மன அழுத்தம் போன்றவைகளை நாமவே சரி செய்து கொள்வது. அடுத்ததாக உப்பு குறைத்து சாப்பிடுவது, அதிகமாக நீர் அருந்தாமல் இருப்பது போன்றவை ஆகும். அடுத்ததாக பார்மகாலஜிக்கல் மெத்தட் என்று வரும் பொழுது அவர்களுக்கு நீர் வெளியேற்றுவதற்கான மருந்துகள் கொடுப்போம். காற்றை நல்ல ஸ்திரம்பட வேலை செய்வதற்கான மருந்துகளான டிடாக்சின் போன்ற மருந்துகளை கொடுப்போம். இரத்த குழாய்களுடைய இறுக்கத்தை தணிப்பதற்காக வேசோ டைலேட்டாஸ் அதை நாங்கள் கொடுப்போம். அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சக்குபிட்ரல், வல்சாட்ரான், டெல்மிசாட்ரான், எனலாப்ரில், ராமிப்ரில் போன்ற மருந்துகள். அது மட்டுமல்ல, பீட்டா பிளாக்கர் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் ரேட் இதை குறைக்கக்கூடியது, இவாபரேடின் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் ரேட்டை குறைத்து அவர்களுக்கு அந்த தேவையை குறைக்கக்கூடிய மருந்துகளை நாம் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, சர்க்கரை, இரத்த கொதிப்பு போன்றவற்றை சரி செய்வது, இரத்த சோகை இல்லாமல் பார்த்து கொள்வது, தைராய்டு இருக்குமானால் அதை சரி செய்வது, அது மட்டுமல்ல நோய் கிருமி தொற்று இருந்தானால் அதை சரி செய்வது. இந்த எல்லா வகையிலுமே
இருதய பலமிழந்து செயலிழப்பை நாம் சரி செய்ய முடியும். இதற்கு அடுத்தடுத்த கட்டமாக நிறைய நமக்கு பைப்லைன்ல ட்ரீட்மெண்ட்கள் இருக்கின்றன. மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் என்று இருக்கிறது. ஏன் ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் முடியாத பட்சத்திற்கு அவற்றை செய்யலாம். பேஸ்மேக்கர் போன்ற கருவிகளை ஐசிடிடி என்று சொல்வோம். இன்ட்ராகார்டியக் டீஃபிபிரில்லேட்டர்ஸ் அது கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்படி பல சிகிச்சை முறைகள் நவீன முறையிலே இருக்கின்றன. மருந்து மாத்திரைகள் மற்றும் இருக்கின்றது என்று நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு வளமான வாழ்வு வாழ உங்களை வாழ்த்து.